அனைவருக்கும் வணக்கம். இன்று மாவட்ட ஆட்சியாளர் அவர்களிடம் இன்றைக்கு ஒரு மது டாஸ்மாக் சம்பந்தமான ஒரு மனுவை வழங்கியிருக்கிறோம். அது என்னன்னா, நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் 90 நாட்கள் கழிந்த சரக்குகள் அனைத்தும், அந்த மதுபானத்தின் சரக்குகள் அனைத்தும் குடோனுக்கு திரும்ப பெற்றுவிட்டது. திரும்ப பெற்றுவிட்டு அது இப்பொழுது என்னவென்றால், அதில் மறுபரிசீலனையாக 90 நாட்கள் அப்படி கழிந்ததாக 2 வருடம், 3 வருடம், 4 வருடம் கழிந்த சரக்குகள் இன்று லேபிள்கள் இல்லாமல் நம்முடைய கடைகளுக்கு விற்பனைக்கு வந்திருக்கிறது. அந்த பாட்டில்களை பார்க்கும்போது அந்த அட்டை பெட்டியில் மட்டும்தான் அதற்கான ஸ்கேனிங் இருக்கும். ஆனா உள்ள இருக்கும் சரக்குகள் எந்த சரக்குமே ஸ்கேன் ஆகாது. இதை நம்ம மற்றவர்களுக்கு விற்கும்போது ஏதாவது உயிருக்கு அச்சுறுத்தல்கள் ஏற்படலாம். ஏனென்றால் தரம் இருக்குமா? 4 வருடம் 5 வருடம் கழித்தது என்றால் அது தரம் இருக்காது. அதை தரத்தை செக் பண்ணி அதை கொடுக்க வேண்டும். எங்களுக்குள்ள பணியாளர்களுக்கான அச்சம் என்னவென்றால், இதை குடித்து மதுப்பிரியர்களுக்கு ஏதாவது உடலில் ஏதாவது தீங்குகள் விளைவிக்க உயிர் அச்சங்கள் ஏதாவது ஏற்பட்டால் அது இந்த பணியாளர்கள் மீது சுமத்தப்படும். அதுதான் நாங்கள் வச்சிருக்கும் கோரிக்கை. என்னன்னா, நீங்க தரம் மிகுந்ததாக அதை உறுதித்தன்மையோடு கொடுக்கப்பட வேண்டும் என்றுதான் நாங்கள் இப்பொழுது கடிதத்தை கொடுத்திருக்கிறோம். அதை பரிசீலனை பண்ணி அதை தரமான பொருளை கொடுக்க வேண்டும். மாற்று மாவட்டங்களில் இருந்து வரும் அந்த கழிவு பொருட்களை நம்முடைய குமரி மாவட்ட மக்களுக்கு கொடுக்கக்கூடாது என்பதை உறுதியாக நாம் தமிழர் தொழிற்சங்கத்தின் சார்பாக அதன் மாநில தலைவர் மோசலின் பேசன் ஆகிய நான் வலியுறுத்துகிறேன். நன்றி, வணக்கம்.